வணக்கம். இந்த பதிவு பூண்டு ஏற்றுமதியை பற்றியது. இந்த பூண்டு ஏற்றுமதிக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சைனாவில் இந்த வருடம் பூண்டு சாகுபடி கம்மியாக இருக்குது. சைனா தான் உலகத்திலேயே அதிகமாக பூண்டு சாகுபடி பண்ணுறவங்க. உலகத்திலேயே அவங்களுடைய தேவை பார்த்திங்கன்னா 75% அப்படின்னு சொன்னால் அது சைனாவிலிருந்து தான் வருது. நம்முடைய பங்களிப்பு 15% தான். ஆனால் நம்முடைய பூண்டுக்கும் சைனீஸ் பூண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா அந்த பஞ்சன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான நெடி. சைனீஸ் பூண்டெல்லாம் கொஞ்சம் அந்த நெடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு அது கார வகைன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில சைனீஸ் ஹோட்டலெல்லாம் சைனாலேயே நம்முடைய பூண்டு விரும்பி அவங்க பயன்படுத்துறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த வருடம் நம்முடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா 57,346, அதாவது கடந்த வருடத்தை விட அதிகம். ஆனால் விலை பார்த்திங்கன்னா கடந்த வருடத்தை விட நமக்கு கம்மியாக இருக்குது. எப்படின்னா கடந்த வருடம் 22, 23லாம் 350லேருந்து 500 கிலோ விற்றது. இன்றைக்கி 200லேருந்து 250 விற்குது நம்முடைய இந்தியன் மார்க்கெட்டில். நீங்கள் ஏற்றுமதிக்காக பல்காக வாங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கலாம். நம்முடைய இந்திய பூண்டுக்கு ஏற்றுமதி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா பங்களாதேஷ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா இந்த மாதிரி நாடுகளில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இந்த பூண்டு சாகுபடி ஆகும் மாநிலங்கள் பார்த்தா மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் சாகுபடி ஆகுது. ஆனால் நம்ம பூண்டை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட அது ஒரு ஈஸி மார்க்கெட். உடனே அதுக்கு ஒரு ஆர்டர்லாம் கிடச்சிடும். ஆனால் நம்முடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா பூண்டை மேற்கொண்டு எப்படி மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஹையர் வேல்யூ கிடைக்கும். இது கொஞ்சம் காலம் ஆனாலும் டைம் எடுக்கலாம். ஆனால் இது ஒர்த் வெயிட்டிங். அப்போ உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் மார்க்கெட் கிடைச்சிடும். தேங்க்யூ.